வணக்கம். திரையரங்கம். சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். இவர் ரஞ்சித்துக்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அவர் முதல் முறையாக இந்த படத்தை தனித்து இயக்கியிருக்கிறார். அந்த சொர்க்கவாசல்ன்ற அந்த பேர் இருக்குல்ல, இது 1954ஆம் ஆண்டு ஒரு படம் திரைக்கு வந்திருக்குது. அந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா, CN அண்ணாதுரை. அவர் எழுதிய கதையை அடிப்படையாக வைத்து சொர்க்கவாசல்னு சொல்லி ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் 1954 திரைக்கு வந்திருக்கு. அந்த டைட்டிலை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சொர்க்கவாசல்ன்ற டைட்டில் இந்த படத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கதை அப்படின்னு வரும்போது என்னென்னா, இந்த மாறுபட்ட அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாமூலான ஒரு படம் கிடையாது. மாமூலாக ஒரு படங்களில் வழக்கமாக காதல், குத்துப்பாட்டு, காமெடி காட்சிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க இன் அண்ட் அவுட், பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர சிறைக்கூடத்தில் படமாக்கப்பட்ட திரைப்படம். ஜெயிலில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். சிறை கட்டடத்திற்குள் நடக்கக்கூடிய காட்சிகள். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க கர்நாடகா மாநிலத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் அப்படின்னு வரும்போது சித்தார்த் விஸ்வநாத் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியிலையும் தான் ஒரு மாறுபட்ட இயக்குனர் அப்படின்றத காமிச்சிருக்காரு. படத்தினுடைய ஆரம்ப காட்சி அப்படின்னு வரும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேட்டரில் தான் இந்த டோட்டல் ஃபில்மே எப்படின்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ண விஷயம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சிறையில் பல சம்பவங்கள் நடக்கும் இல்லையா, பல மரணங்கள், பல கலவரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஆன பிறகு பல மரணங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த மரணங்கள்லாம் நடந்த பிறகு அந்த கதாபாத்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இதெல்லாம் வச்சு இதை கமிஷன்லாம் போட்டு, அரசாங்கம் போட்டு கமிஷன் மூலம் விசாரணை நடத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா. இஸ்மாயில் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறார். அந்த இஸ்மாயிலுடைய கமிஷன் அதில் நேரடி விசாரணை நடக்குது. அந்த கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். அவர் அந்த ஆரம்பத்தில் இன்வெஸ்டிகேஷன் தான். அந்த இஸ்மாயில் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நட்டி விசாரணை நடத்துவது அப்படின்னு வரும்போது, ஆரம்பத்திலே முதல்ல விசாரணை நடத்துகிறது கட்டபொம்மன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கருணாஸ். அவர் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக 25 வருஷத்துக்கு மேலே பணியாற்றிக்கிட்டு இருக்கவர். சிறையில் சிறைக்கூடத்தில் இருந்தவர். ஜெயிலில் அவர் பணியாற்றினவர். அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆரம்பத்தில் விசாரிக்கிறாங்க. அதாவது ஒரு IAS ஆஃபீஸர் சண்முகம் அப்படின்றது கொலை செய்யப்பட்டுட்டார் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே. அந்த சண்முகம்ன்ற IAS ஆஃபீஸர் ஏன் கொலை செய்யப்பட்டார், யார் கொலை செய்தது அப்படின்றது அதை பேஸ் பண்ணி அதுக்கு பிறகு அடுத்தடுத்த சம்பவங்கள் அப்படின்றது இல்லையா. அப்போ ஆரம்பத்தில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சிறையில் என்ன அப்படின்னு வரும்போது, அப்போ எடுத்த உடனே இந்த விஷயத்துக்கு வர முடியாது இல்லையா. ஆரம்பத்துலேருந்து பிகினிங்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போவே நட்டி கேட்குறாரு, என்ன இது, ஏன் சார் இது தேவையா, எனக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் என்னை இதுக்கே தலைமை பொறுப்புலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலத்துலேயும் நடந்த விஷயத்தெல்லாம் 1999ஆம் வருடத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, ஏன்னா இது ஒரு உண்மை கதைன்றாங்க. 1999 நடந்த உண்மை கதை. அதை இப்போ சொல்லி என்ன சார் இதுன்னு. அப்போ கருணா சொல்லுவார், சார் அப்படி பேசுனீங்கன்னா எப்படி, இப்போ ஒரு நாவல் இருக்குது, நாவல் அப்படியே ஒரு எடுத்த உடனே போய் நீங்கள் கிளைமேக்ஸை போய் படிச்சிங்கன்னா எப்படி சார், ஆரம்பத்துலேருந்து கதையை படிச்சுட்டு வந்தால் தான் சார் கிளைமேக்ஸுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ஒரு ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பப்போ கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல், இருமல், இந்த விஷயங்கள்லாம் நட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு மத்தியில் தான் அவர் உட்காந்துருப்பார். அதுக்கு எதிராக ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு எதிராக ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் இந்த படத்தில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் அந்த விசாரணை நடக்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. அதான் இது ஒரு பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அந்த மேட்டரே அந்த சம்பவங்களை காமிக்கிறதுன்றது ஒன்று, அது போக அந்த விசாரணை நடக்கிறதுன்றது நட்டி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அறையில் இந்த 2 கேரக்டர் மட்டும்தான். இவர் உட்காந்துருப்பார், எதிர உட்காந்துருக்க கேரக்டர், இந்த 2 பேர் மட்டும்தான். நடுவில் அந்த நடந்த சம்பவங்களை இவங்க நேரேட் பண்ணும்போது அப்படின்போது உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை நேரேட் பண்ணும்போது விஷுவலாக அந்த காட்சிகள் படத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது, அந்த பிகினிங்கிலேருந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னு வரும்போது, அதில் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் சிகாமணி, அதான் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. அந்த சிகான்றவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி அப்படிங்களேன். ரவுடி கிட்டத்தட்ட எந்த காரியத்தையும் பண்ணுவதற்கு அஞ்சாதவர். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமும் பண்ணிடுவார். அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரிகள் எல்லாரும் அவருக்கு நல்ல பழக்கம், தொடர்பு இருக்குது. அதனால் பல காரியங்களை அவரை வைத்து செய்வார்கள்.
செஞ்ச பிறகு அவர் சிறைக்கூடத்துக்கு வந்து அப்படின்னு வரும்போது 2 நாள் 3 நாள் இருப்பார். அது பிறகு பெயில் எடுத்து அவர் வெளியே வந்துடுவார். சுதந்திரமாக உலாவிட்டு இருப்பார். அதே மாதிரி பல தப்பு தண்டாக்கள் பண்ணுவார். மறுபடியும் ஜெயிலுக்கு வருவார். மறுபடியும் அனுப்பிவிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா கருணாஸனுடைய நேரேஷனில் அவர் சொல்கிறது தான். அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு காரியத்தை பண்ணியதால் சிறைக்கூடத்துக்கு வந்தவர் எப்போவும் அந்த பெயிலில் எடுத்து அரசியல்வாதிகளை வந்து அப்படியே வெளியே அழைச்சிட்டு போயின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அப்படி ஒரு மேட்ரு நடக்கலை. பெர்மனண்ட்டாகவே சிறைக்கூடத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை செல்வராகவனுக்கு வந்துவிடும். செல்வராகவன் வந்து அப்படியே சிறைக்கூடத்திலே இருந்துருவார். அந்த சிறைக்கூடத்தில் அவர் கிட்டத்தட்ட எப்படின்னா அங்கே பல ஆண்டுகள் இருந்ததுனால அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி சிறைக்கூடத்தில் எல்லாத்தையும் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி வாழ்வார். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி அவருடைய வாழ்க்கை இருக்குது. எல்லாருமே அந்த சிறைக்கூடத்தில் இருக்கிற கைதிகள் இருக்காங்களே, 2000 கைதிகளுக்கு மேலே இருக்காங்க, எல்லாமே கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய நல்ல நடத்தையால் அங்கு வந்து அப்படி ஒரு இதை உண்டாக்கி வச்சுருக்காரு. இது அங்கே போயிட்டுருக்கு. இது போக மணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அது கிட்டத்தட்ட அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. சிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய செல்வராகவனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அந்த மணின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சிகா என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார். சிகா மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை அந்த கதாபாத்திரத்திற்கு. அதேமாதிரி நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பின இளைஞன், அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் பண்ண சில தவறான காரியங்களால் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கருப்பின மனிதனும் சிறையில் இருக்கிறார். அவர் வந்து பைபிளை வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் தான், அவர் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் டைலாகு. அந்த பைபிளில் இருந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து கோட் பண்ணி அப்படியே அங்கே ஒரு மனிதர்களை வந்து இப்போ நீங்கள் நல்லா இருங்க, ஏன் தப்பு தண்டா பண்ணீங்க அப்படி இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு அவரை கூட ரியலைஸ் பண்ணலாம்ல தான் செஞ்ச காரியத்திற்கு, அப்படி இப்படின்ற பல விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்பப்போ பைபிளில் இருந்து பல விஷயங்களை ஆங்கிலத்தில் கூறி அப்படின்ற மாதிரி அது ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் மீது சிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய செல்வராகவனுக்கே மிகப்பெரிய ஒரு அட்மிரேஷன், மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதாவது ஜீசஸ் அப்படின்றது ஒரு இடத்துல டைலாகே வரும், இயேசுநாதர் அப்படின்றது ஜீசஸ் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை வந்து நான் இயேசு கிறிஸ்துவாகவே பார்க்குறேன், ஒன்றை நான் ஜீசஸாகவே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ சிகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய செல்வராகவனே அப்படி வந்து மதிப்புடன் நினைத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்தளவுக்கு உயர்ந்த கதாபாத்திரம் அந்த நார்வேஜியன் இளைஞன் ஏற்று நடித்த கதாபாத்திரம். இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி இல்லையா, ஆர்ஜே பாலாஜி கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து வெளியே ஒரு தள்ளு வண்டியில் அம்மா, அவர் கல்யாணம் பண்ண போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கேரக்டர் வந்து ரேவதி. அந்த ரேவதின்ற பொண்ணை தான் அவர் விரைவில் திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்குது. அதுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது, ஆதரவற்ற இளம்பெண். அதனால் அவங்க அம்மா அந்த பொண்ணு ரேவதி இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பேர் பார்த்தி. பார்த்தி வந்து அந்த பொண்ணு மேலே அளவற்ற காதல், அளவற்ற ஈடுபாடு. அந்த பொண்ணுக்கு உலகமே பார்த்தி தான். அப்படி இருக்கக்கூடியது அவங்க வந்து வழக்கமாக என்ன தள்ளுவண்டியில் வந்து அவங்க அம்மா இட்லி தோசை இந்த மாதிரி சிற்றுண்டிகள் தயாரித்து பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு அதில் கூட மாட அம்மாவுக்கும் தான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த பொண்ணு அதுக்கு உதவியாக கூட மாட இவங்க 3 பேருமே இணைந்து அந்த இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க தள்ளுவண்டியை. அப்படி வைங்களேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆரம்பத்தில் கொலை செய்யப்பட்டுருக்குல, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ இருக்கார். அவர் வந்து ஒரு ரெகுலர் விசிட்டர் இங்கே வந்து தள்ளுவண்டியில் வந்து அவர் வேணுன்ற இதெல்லாம் வந்து சாப்பிடுவார். இவனுக்கு தேவையான அந்த பார்த்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜிக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. இப்போ ஆர்ஜே பாலாஜியினுடைய லைஃப் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு உணவகம் நடத்தணும், ஹோட்டல் திறக்கணும், அப்படி அதுக்கு பேங்க் லோன் வேணும். அப்போ அவர்கிட்ட சொல்லி அப்படிங்கும்போது அவர் இந்த பேங்க் லோன் மேட்டருக்காக இது பண்ணி வச்சு கிட்டத்தட்ட அது சேங்ஷன் ஆகி அந்த லோன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த எல்லாம் பேசிட்டம்பா, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நீ வந்து கையெழுத்து போட வேண்டிய ஒன்று தான் பாக்கின்ற பேட்டர்னில் இப்படி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார். அந்த ஸ்டேஜில் அவர் வீட்டில் வந்து ஒரு பைப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு ப்ளம்பிங் ஒர்க் அப்படி இருக்குன்னு உடனே அதை போய் அதை ஏதாவது ஒன்று பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போயிட்டு அதை பண்ணிவிட்டு அவர் திரும்பி வந்துடுவான். இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆள் வந்து இந்த ரெகுலராக டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருத்தன் வந்து மிளகா பொடி இருக்கு இல்லையா, மிளகா பொடியை மட்டும் தனியாக வந்து ஒரு பேப்பரில் முடித்து கேட்பான். அப்போ ஆர்ஜே பாலாஜி கூட சொன்னாப்புல, என்ன இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சட்னி சாம்பார் இதுன்ற மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் காரமாக வேணும்னா கார சட்னி கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. மிளகா பொடியை இதாவா அப்படின் போது அந்த மிளகா பொடியை ஒரு கொடுப்பாப்புல அவன் அந்த ஆளு அந்த பேப்பரில் முடிச்சு அந்த ஆளு எடுத்து போயிடுவான். இது நடந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொலை செய்யப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து மிளகாப்பொடி தூவின்னு வரும். மிளகாப்பொடி தூவப்பட்டு யார் கொலை செய்தது, யார் தீர்த்து கட்டினது அது அப்படின்றது.
அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் விசாரணை பண்ணி வரும்போது மிளகா பொடி இந்த இதில் தான் தள்ளு வண்டியில் ஆர்ஜே பாலாஜிட்டு தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ன உடனே அப்படியே ஒரு வழக்கமாக ஒரு சின்ன போலீஸுக்கு தான் ஒரு சின்ன துரும்பு கிடச்சா கூட போதும்ல. ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லை யோசித்து பார்த்தா. அதில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் கடைசியில் வந்து சிறை கூடத்துக்கு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அவ்வளோதான். இப்போ ஜெயிலுக்கு வந்தாச்சு. தான் செய்யாத குற்றத்திற்கு, தான் செய்யாத கொலைக்கு, நல்ல பையனான நல்ல இளைஞனான அம்மாவை தவிர, தான் திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய அந்த பொண்ணை தவிர, இந்த 2 பேரை தவிர எதுவுமே தெரியாத அப்பாவி இளைஞனான பார்த்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜி சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிறைக்கு வர வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும். அப்படி யோசித்து பாருங்கள். சாதாரணமாக இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு இளைஞனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்களா. அது பிறகு இந்த சிறைக்கூடத்திற்கு வந்த பிறகு அந்த சிறையில் வந்து எங்கே பார்த்தாலும் சிகா 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 சிகான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, செல்வராகவன் கேரக்டரை. அந்த சிகா கதாபாத்திரம் வந்து அறிமுகமாகி, அது பிறகு இந்த மணின்னு சொல்லிட்டு அந்த சிகாவினுடைய ரைட் ஹேண்ட் அந்த கதாபாத்திரம் அறிமுகமாகி, அதுக்கு பிறகு அந்த சிறைக்கூடத்தில் அதில் வந்து வரக்கூடிய கான்ஸ்டபிளாக எத்தனையோ வருடங்கள் பணியாற்றக்கூடிய கருணாஸ் அங்கே வந்து அறிமுகமாகி அப்படின்னு வரும்போது இவங்கெல்லாம் அறிமுகமாகறாங்க. அறிமுகமான பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, ஒரு ஆக்சுவலாக புதுசாக வந்து ஒரு எஸ்பி வந்து அங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிரும். அது சர்ஃபுதீன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், அருமையான நடிகர். இவர் தொடர்ந்து படங்களில் நடிச்சுட்டே இருக்கார் கண்டினியூஸாக. லெவல் கிராஸ் படம் பார்த்திங்களா, அதில் கிட்டத்தட்ட அந்த அமலாபாலனுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார்ல, அதுதான் சர்ஃபுதீன். அந்த சர்ஃபுதீன் வந்து மிகச்சிறந்த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். படம் ஃபுல்லாக வரக்கூடிய ரன்னிங் ரோல். அந்த எஸ்பி கதாபாத்திரத்தில் அவர் தான் வர்றார். சிறைக்கூடத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அது திகார் ஜெயிலில் இருந்தவர். அவர் வந்து அங்கேருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர். அப்படியே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஃபேஸ்லாம் நல்ல ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்காது, பிஹேவியர் வந்து ரஃப் அண்ட் டஃப். ஃபேஸ் வந்து நல்ல ப்ளீஸிங் ஃபேஸு, நல்ல சிரித்த முகம் ஆக்சுவலாக. ஆனால் செய்யக்கூடிய காரியம் இருக்குல்ல, எந்த லெவலுக்கு வேணாலும் போவார். அவர் வந்த பிறகு தான் இதுவரை வந்து எப்படின்னா கைதிகளுடைய உலகம்ன்றது ஒன்று இருக்கும், இருந்தால் கூட ரொம்ப போட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஜெயிலில் இருக்காது. இவர் வந்த பிறகு தான் இதை வந்து கிட்டத்தட்ட இங்கே சிகான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு தனி சாம்ராஜ்ய விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து இந்த இவங்களுடைய கொட்டத்தெல்லாம் அடக்கணும். அவன் சிகான்றவன் கைதி, அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி வந்து அந்த நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட்டு இங்கே எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது தான். அப்படி வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த சிகாவினுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் அந்த எஸ்பி அப்படின்ற ஒன்று. அதுக்கு பிறகு ஆரம்ப இதிலேயே வந்து சில விஷயங்கள் இது பண்ணி அந்த இடத்துல இவன் இருக்க வேண்டாம் அப்படின்றக்காக வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து சமையல் கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க. சமையல் கூடத்தில் வந்து போனால் அங்கே ஹெட் குக், அதில் வந்து பாலாஜி சக்திவேல் வந்து அங்கே இருப்பார். அவர்கிட்ட வந்து அவருக்கு கீழே இவன் போனோன்னே இவன் வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே தள்ளுவண்டியில் வந்து சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தானே. அதனால் இவன் சமையல் பண்ண அந்த உணவை சாப்பிட்டு அப்படின்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கைதிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இவ்வளவு டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பையன் இங்கே வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதுக்கடையில் வந்து இப்போ வெயிலில் போய் இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படிலாம் இது பண்ணால் அது விஷயங்கள், அது ஒரு பக்கம் முயற்சிகள் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க அம்மா அந்த கல்யாணம் பண்ணுறதா இருக்க பொண்ணு, அவங்க வந்து அப்படியே இவனை பார்க்கணுக்காக அப்பப்போ வந்து பார்க்க முடியாமல் அப்படி திரும்பி போய் அவங்க வந்து கண்ணீர் விட்டு அவங்களுடைய சோக வாழ்க்கை அது ஒரு பக்கம். இப்போ நான் தான் சொல்கிறேன், நட்டி வந்து ஆரம்பத்தில் வந்து விசாரணைன்றதுக்குள்ள ஒவ்வொருத்தராக விசாரித்து அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுன்னும் போது அது ஆக்சுவலாக கருணாஸை கூப்பிட்டு விசாரிப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையுமே அவர் வந்து கூப்பிட்டு விசாரிக்க யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே முன்னாடி வந்து அப்படி வந்து இப்போ பதில் சொல்லினேன். இப்போ செல்வராகவன் இந்த அளவுக்கு தனி சாம்ராஜ்யம் அமைத்து அப்படின்போது அந்த செல்வராகவனை இல்லாமாக்குறதுக்கு என்ன வழி அப்படின் மாதிரி சதித்திட்டம் தீட்டி இப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தானே ஆர்ஜே பாலாஜிகிட்ட சொல்லி அந்த இதில் வந்து ஒரு பொடியை கலந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. அது கேட்டால் இது வந்து சும்மா பேதி, இது நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எதுவும் பயப்படாதுன்னு சொல்லி இவன் வந்து ஆக்சுவலாக கலந்து கொடுக்க மாட்டாப்புல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த உணவு அந்த பொடி கலக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டு செல்வராகவன் வந்து அந்த வேதனையால் துடித்து அப்படியே வயிற்று வலியால் துடித்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அப்படின்னு வரும்போது போகிற வழியில் வந்து அவர் வந்து இறந்துருவார்.
செல்வராகவன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த ஃபிலிமில் வந்து அவர் அந்த கேரக்டர் இறந்து அந்த அந்த 60% படம் அவர் வரக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரானரி. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துலலாம் அந்த ஒரு போலீஸ் காவல்துறையை சேர்ந்த ஒரு மனிதனை போட்டு தள்ளுறது மாதிரி ஒரு ரோல் இருக்கும். அதெல்லாம் A1 செல்வராகவன் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் வந்து நடனம் ஆடுவார் ஒரு இசைக்கு, பாடலுக்கு. அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து அப்படியே செல்வராகவன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றதையும் காமிச்சிருக்காரு. மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றத பார்த்துருக்கோம். மிகச்சிறந்த நடிகர்ன்றது ஏற்கனவே பகாசுரன் இந்த மாதிரி பல திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். அது அடுத்த மேட்ரு. இந்த படத்தில் கூட சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் விட்டாச்சுன்னா வேறு யாருமே அந்தளவுக்கு பொருத்தமாக இருந்திருப்பாங்களா அப்படின்றது கூட தெரியல. அந்தளவுக்கு அருமையாக அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார் செல்வராகவன். அதுக்கு பிறகு அந்த காரியத்தை வந்து ஆடியன்ஸுக்கே வந்து ஒருவேளை அந்த பொடியை கலந்து கொடுத்து தான் அப்படி நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படியெல்லாம் நீ பண்ணினா அவனுக்கு வெயிலில் விடுறன்ற மாதிரி ஏதோ ஒன்று. அதுக்கு ஆசைப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானோ. ஆனால் அவர் உண்மையாகவே பண்ணவே கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு இதை வந்து அதில் உடன் பணியாற்றக்கூடிய ஒரு பையன்கிட்ட வந்து சொல்லி இவர்கிட்ட இந்த விஷயத்த ஆர்ஜே பாலாஜி சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம், அது ரவி ராகவேந்தர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் இதை கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டுக்கிட்டு இருந்து பின்னாடி அவர் மூலமாக இப்படி ஒரு காரியம் நடந்து அதுக்கு பின்னாடி வந்து கருணாசனுடைய பங்கு, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது அதில். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பல எதிர்பாராத பல சமாச்சாரங்கள்லாம் அந்த ஃபிலிமில் இருக்குது. அப்படின்லாம் வந்து அது இப்படி நடந்த பிறகு அப்போ ஒரு தடவை வீட்டுக்கே கூப்பிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேணால் அவங்க அம்மா வேணால் பாருன்ற மாதிரி சொல்லி அப்படி கூட அப்போ தான் அந்த கூப்பிட்டு போய் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பொடியை கொடுத்து இது பண்ண சொல்கிறது. அப்போ வந்து இடையில ஒரே ஒரு இடத்துல அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மாவையும் தான் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணையும் பார்த்து சந்தித்து பேசின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அணைச்சி அவங்க ஏதோ விடுதலை வந்தாச்சுன்னு நினச்சி ஆனந்த இதில் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு கிடப்பாங்க. 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எஸ்பியில் வெளியே நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அது பிறகு தான் அந்த உண்மையான நிலைமை தெரியும். அந்த தள்ளுவண்டியெல்லாம் விற்றுட்டு அந்த வக்கீலுக்கு காசு கொடுக்கணுன்றக்காக அப்படி கழுத்தில் இருந்த நகையெல்லாம் விற்று எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிறைக்கூடத்திலேயே இவனுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகும். அப்படி ஆன பிறகு அதுக்கு பிறகு அந்த செல்வராகவன் இறந்த 10வது நாள் அதை வந்து நினைவு நாளாக நம்ம நினைக்கணுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்து அந்த கைதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்படின்னு வரும்போது அதுக்கு பிறகு என்ன நடக்குது. அப்போ செல்வராகவன் இறந்ததுக்கு காரணம் என்ன, யார் போட்டு தள்ளினது அப்படி. ஏன்னா அந்த உணவுன்னு வரும்போது அந்த எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் கொடுத்து அன்றைக்கி அப்படியே அந்த அவர் நிறைய பீர் குடிச்சிக்கிட்டே இருப்பார், அளவுக்கு மேலே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது செல்வராகவன் அவருக்கு அந்த இதை சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்போது அந்த சிக்கன் பீஸ் எதுவுமே இருக்காது. அந்த மணின்ற கேரக்டர் வந்து தான் கேட்பான், அது அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாப்பில் எல்லாமே தீர்ந்து போச்சு, இது வந்து எதுவுமே சிக்கன் பீஸே இல்லையேன்னு. இது என்ன தனியாக வந்து ஒரு இதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மூடி வச்சுருக்கேன், அது நான் சாப்பிட்றது எனக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அவரே சாப்பிடல, நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு போய் செல்வராகவன் கொடுத்து அப்படி தான் அந்த மரணம் நடக்கிறது. அப்படி ஒரு இது நடந்து இதெல்லாம் காட்சியாக பின்னாடி காட்டப்படும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அது பிறகு வந்தாச்சுன்னா இப்போ ஒரு ஸ்டேஜில் பெயிலுக்காக மூவ் பண்ணி இதுக்கடையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து இங்கே உள்ளே இருப்பாங்க. இந்த அட்ராசிட்டிஸ் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்து பெரிய கலவரங்கள் இதெல்லாம் நடந்து இந்த மரணம் இப்படிலாம் இருந்தோடனே அது எஸ்பியை வந்து அப்படியே கொஞ்ச நாளைக்கு இங்கே வர வேண்டான்ற மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அப்படி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் ஆன பிறகு மறுபடி அந்த எஸ்பி வந்து இங்கே ஏன்னா தன்னை வந்து பெயிலில் அந்த ஆள் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படிலாம் அந்த பெயிலில் நீ வெளியே வரதுக்கு நான் காரணம், நான் ஒன்று வெளியே வர வைக்கிறேன், நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு இப்படின்ற மாதிரி அந்த எஸ்பி சொன்னதை கேட்டு இவன் பல காரியங்களை செய்து அப்படின்னு வரும்போது அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட கலவரங்கள்லாம் உண்டாகுது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது, அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்றது என்னென்னா டோட்டலாக இப்போ எல்லாமே வந்து கடைசியில் வந்து எத்தனை மரணங்கள் நடக்குது, எத்தனை பேர் இறக்குறாங்க, எவ்வளவு கலவரம் நடக்குது, எவ்வளவு உயிர் சேதம் அங்கே உண்டாகுது, அதுக்கு இந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அதில் போட்டு தள்ளப்படுகிறார்கள், இறுதியாக இவ்வளவு காரியங்களாக நடந்ததுக்கு மூல காரணமாக இருந்த அந்த எஸ்பி அவரை வந்து கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஆர்ஜே பாலாஜி கதாபாத்திரத்திற்கு வருகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்படிலாம் வச்சு முழுக்க எப்படின்னா ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி சிறைக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டால் அதுக்கு பிறகு அந்த சிறைக்கூடத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலை எந்தெந்த மனிதர்களை எப்படியெல்லாம் ஆக்குகிறது. அப்புறம் பாலாஜி சக்தி கேரக்டர் கூட கடைசியில் வந்து போட்டு தள்ளி அவர் கூட இறந்துருவார். அதில் தான் இவன் ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டது. அப்போ தான் அந்த எஸ்பியை வந்து நேரடியாக அந்த நீ யாரா
அந்த குக்குன்னு தான் கூப்பிடுவாள். அந்த குக்கை வந்து கொன்னது யாருடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அந்த உயர் அதிகாரி தான் அந்த எஸ்பி அவரே வாடா போடான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி அப்படி ஒரு ஆவேசமான ஒரு உச்சக்கட்ட காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு இறுதியில் என்ன நடக்கிறது. அப்போ அந்த சிறைக்கூடத்திற்கு வந்த பிறகு கொலையே செய்யாத ஒரு இளைஞன் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அந்த சிறைக்கூடத்திற்கு வந்து அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பல கதாபாத்திரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகி அங்கு எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அந்த எதிர்கட்சி ஆட்களில் வந்து ஒருத்தனை வந்து நாக்க அறுத்துன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதை கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட ஆர்ஜே பாலாஜி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும் சந்தர்ப்ப சூழ்நிலையால். அப்படிலாம் வந்த பிறகு அது பிறகு பின்னாடி என்ன நடக்கிறது உச்சக்கட்ட காட்சிகள் அப்படின்னா உச்சக்கட்ட காட்சின்னா கடைசியில் வந்து அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரித்து ஆர்ஜே பாலாஜியை கூட கூப்பிட்டு விசாரிப்பார். நட்டி எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிப்பார். எல்லோரும் பதில் சொல்லுவாங்க. அந்த விசாரணை முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைனலாக அவர் ஒரு தீர்ப்புமே சொல்வார். அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இந்த பார்த்தி அப்படின்ற இந்த கதாபாத்திரம் இந்த சிறைக்கூடத்திற்கு வந்த அந்த இளைஞன் அவன் வந்து எந்த தப்பும் பண்ணாதவன், அவன் எந்த தவறும் செய்யாதவன் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அப்படின்றதுக்கு அதுக்கு பிறகு ஒரு அரசியல் இதில் எந்த அளவிற்கு பங்கு வகித்திருக்கின்றது, அரசியல் கட்சிகள் எந்த அளவிற்கு அந்த சிறைக்கூடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணங்களாக இருந்திருக்கின்றன, அரசியல்வாதிகள் எந்த அளவிற்கு காவல்துறையினருடனும் கைதிகளுடனும் பின்னி பிணைந்து இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி முடிந்து இன்னொரு ஆட்சி வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா 25 வருஷமாக வந்து சிறைக்கூடத்தில் கான்ஸ்டபிளாக இருந்த கருணாஸ் பதவி உயர்வு பெற்று இவரை விட சீனியர்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இவருக்கு பதவி உயர்வு எப்படி கிடைத்தது அப்படின்றது ஒன்று. இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவில் அந்த சிறைக்கூடத்திலேயே சமையல் கூடம் அதை வந்து ஆக்சுவலாக பாலாஜி சக்திவேல் இல்லை, அதுபோல் பாலாஜி சக்திவேலுடைய இடத்தில் இப்போ ஆர்ஜே பாலாஜி அந்த தலைமை குக்காக இருந்து சிறையில் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி. அப்படி அப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரு இது வரும், பைபிளில் இருந்து வரக்கூடிய ஒரு கொட்டேஷன் அதை கருணாஸுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா வாழ்க்கையில் 2 ஆப்ஷன் தான், 2 விஷயந்தான், அந்த 2ல் எதுன்றதை நாம் தான் தீர்மானிச்சுக்கிறணும். அது என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் சொர்க்கத்தில் முழங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறது அப்படி இருப்பதா, அல்லது நரகத்தில் ராஜாவாக இருப்பதா, மன்னனாக இருப்பதா, இந்த 2ல் எது வேணுன்றதை நம்ம தான் தீர்மானிச்சுக்கிறணும் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் இறுதியில் என்ன ஆகும், அவர் வந்து சிறைக்கூடத்தில் அவர் வந்து பதவி உயர்வு பெற்று அவர் வந்து இதாகிட்டார். அதுக்கடையில் வந்து அவர் கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பதவி உயர்வு பெறுவதற்காக அந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அங்கே அடைக்கப்பட்டிருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஆதரவுடன் அவங்களுக்கு இப்படி காரியங்கள்லாம் அவர் செஞ்சதுனால அந்த ஆதரவு அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இவருக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. அப்போ அந்த சிறைக்கூடத்தில் அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எப்படிப்பட்ட சதி வேலைகளெல்லாம் கருணாஸ் கதாபாத்திரம் செய்திருக்கிறது, கட்டபொம்மன் கதாபாத்திரம். இது ஒன்று. அதுக்கு பிறகு நரகத்திற்கு ராஜா சிறைக்கூடம் தான். சிறைக்கூடத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த சமையல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நரகத்திற்கு ராஜா சிறைக்கூடம் தானே, சிறைக்கூடம் வந்து நரகம் தானே ஆக்சுவலாக சொல்லப்போனால். அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் இடையில் வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படி எடுத்து பார்ப்பார். அதை கிட்டத்தட்ட இவரும் அவர் அந்த பொண்ணு அந்த திருமணம் செய்து இருக்கிற பொண்ணு 2 பேரும் அப்படியே ஒரு மாலையும் கழுத்துமாக அப்படியே அமர்ந்திருக்கிறது மாதிரி பக்கத்தில் அம்மா இதெல்லாம் நின்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு பழைய ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்கும். அதை அப்படியே ஒரு இடத்துல அப்படியே எடுத்து அப்படியே படம் கிளைமேக்ஸ் முடிய போகும்போது முன்னாடி அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதோட படம் ஃபினிஷ்டு. ஆக்சுவலாக முழுக்க என்னென்னா அந்த இதில் நாவல்ட்டின்றது என்னென்னா அந்த சிறைக்கூடத்தில் என்ன நடக்கிறது, சிறைக்கூடத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு இந்த நேரேஷன்றது இன்வெஸ்டிகேஷன், விசாரணை மூலமாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எதிர உட்காந்துக்கிட்டு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நட்டி விசாரிக்க அவங்க சொல்ல அதை காட்சிகளாக காட்டப்பட்டு கிளைமேக்ஸ் வர அப்படின்ற மாதிரி வச்சு இது இந்த உத்தி இதை ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதை இலக்கியத்தில் வந்து உத்தின்னு சொல்லுவாங்க. அதை இந்த உத்தியை வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் வந்து இப்படிப்பட்ட உத்தியை கையாண்டிருக்கிறார். பாராட்டப்பட வேண்டிய உத்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்திற்கு திரைக்கதை அமைத்தவர்கள் அப்படின்னா சித்தார்த் விஸ்வநாத், தமிழ் பிரபாகர், அஸ்வின் ரவிச்சந்திரன்
இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த படத்திற்கு திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள். அப்படின்னு அந்த திரைக்கதை அமைத்திருப்பது அப்படின்போது தெளிவாக அமைத்திருக்கிறார்கள். நம்ம படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே இல்லைன்னா கூட படம் வந்து டெம்போவாக போகும். ஆக்ஷன் சீன்ஸ் அப்படின்றதும் செய்வோம். அது பிறகு இந்த கைதிகள் அண்டு காவல்துறை இதெல்லாம் மோதி அப்படி இப்படின்றார்கள அந்த சிறையில் நடக்கக்கூடிய கலவரம் இந்த விஷயங்கள் எல்லாமே படம் ஃபுல்லாகவே க்ரௌடு. அப்படியே கைதிகள் 2000 பேர் இருக்கக்கூடிய சிறைக்கூடம் அப்படின்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் இருக்குல்ல. படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரௌட் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. பிறகு மேக்ஸிமம் அந்த சிறைக்கூடத்தை விட்டு வெளியே வந்து அப்படின்றது படம் இல்லை, முழு இன் அண்ட் அவுட். அப்போ அதே பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2.5 hours வந்து ஒரு படத்தை வந்து ஒரு சிறைக்கூடத்திலேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை, அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை மட்டுமே வச்சு இப்போ ஆடியன்ஸை உட்கார வச்சு ஒரு படத்தை பண்ணுறதுன்றது சும்மா சாதாரண விஷயமா? அந்த வகையில் பார்த்தா அந்த இயக்குனர் எடுத்திருக்கக்கூடிய அந்த அட்டெம்ப்ட் இருக்குல்ல, அட்டெம்ப்ட் வந்து உண்மையாகவே நான் பாராட்டுறேன். இதில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் எல்லாருமே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இப்போ ஆர்ஜே பாலாஜி அப்படின்போது பொதுவாகவே ஒரு வந்து காமெடி கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவார் அப்படின்றது ஒன்று. பட் இதை தாண்டி வித்தியாசமான கதாபாத்திரத்தில் தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். இப்போ ரன் பேபி ரன் க்ரைம் சப்ஜெக்ட்டு அதில் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் நல்லா நடித்தார்ன்றது நமக்கே நல்லா தெரியும். சிங்கப்பூர் சலூன் படத்தில் எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்தார் அப்படின்லாம் தெரியும். அதனால் மிகச்சிறந்த நடிகர் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் சீரியஸான கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்னு தான். கருணாஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கருணாஸனுடைய பண்பட்ட நடிப்பு அப்படின்னுல போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்துலேயே நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து கருணாஸனுடைய ஆழமான நடிப்பு முத்திரை இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. அவர் கிட்டத்தட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் இதில் பெரும்பாலும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படத்தினுடைய கதையே சொல்லப்பட்டிருக்கு, பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை. அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அவருடைய நேரேஷனில் தான் அந்த படத்தினுடைய கதையே நட்டி கிட்ட சொல்லி அந்த கதை ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுது. அப்படிங்கும்போது அவருடைய கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம், அந்த கட்டபொம்மன்ற கதாபாத்திரம் அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு சராஃபுதீன் அவர் வந்து அந்த ஆக்சுவலாக எஸ்பி கதாபாத்திரத்தில் சுனில்குமார் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவர் ஆக்சுவலாக மிகச்சிறந்த நடிகர் தான் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவருக்கு படங்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல கதாபாத்திரங்கள் அவரை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் தமிழ் திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் இந்த சராஃபுதீன் அப்படின்றது தான் உண்மை. பாலாஜி சக்திவேலை பொறுத்தளவில் அந்த குக் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக பஷீர் அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அதை வந்து அவருடைய அந்த அனுபவ நடிப்புன்னு இருக்குல்ல, தான் ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் அப்படின்றத காதல் திரைப்படத்தில் வந்து நமக்கு காமிச்சவர். இதையெல்லாம் தாண்டி பல படங்களில் தான் ஒரு அருமையான நடிகரும் கூட அப்படின்றத காமிச்சிட்டே வர்றாரு. இந்த படத்துலையும் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது செல்வராகவனை பொறுத்தளவில் ஆக்சுவலாக தான் ஒரு மிகச்சிறந்த நடிகரும் கூட அப்படின்றது தான் வந்த காட்சிகள் அனைத்து காட்சிகளிலுமே தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். அவர் இறந்து போகிற காட்சியில் உண்மையாகவே ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுற அளவுக்கு, என்னென்னா இந்த கேரக்டர் படம் ஃபுல்லாகவே வந்தால் நல்லாயிருக்குமே, கிளைமேக்ஸ் வரை வந்தால் நல்லாயிருக்குமே, இந்த கேரக்டரை ஏன் சாவடிச்சாங்க ஒரு 60%லேயே, அப்படியே சாகாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸே அவர் படம் ஃபுல்லாகவே வரணும்னு சொல்லி மனப்பூர்வமாக நினைக்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இருக்குது. அதில் பிறகு பார்த்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜியினுடைய தாயாக நடித்திருக்கக்கூடிய அந்த நடிகை இயல்பாக நடித்திருக்கிறார். ஆக்சுவலாக சானியா ஐயப்பன் அதான் வந்து அவர் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த ரேவதி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் நடிகை. ரொம்ப வெரி கேஷுவல் பர்ஃபார்மன்ஸு, இயல்பான நடிப்பு. அது நடிப்புனே சொல்லக்கூடாது, அந்த கதாபாத்திரமாகவே அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு. ஒரு மிகச்சிறந்த நடிகை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணுகிட்ட வந்து அபாரமான டேலண்ட் இருக்குது. நம்ம இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள் நம் திரைப்படங்களில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து நல்ல எதிர்காலத்தை அந்த பொண்ணுக்கு உண்டாக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணு நடித்த சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த படங்களெல்லாம் அந்த பொண்ணுனுடைய ஒரு வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அப்படி ஃபீல் பண்ண ஒரு திரைப்படங்களில் இந்த படம் ஒன்று. நட்டி வந்து இந்த படத்தில் வந்து அந்த இஸ்மாயில் கதாபாத்திரத்தில் வழக்கமாக ஒரு ரொம்ப இயல்பாக நடிப்பார்ல, இந்த படத்துலையும் இயல்பாக கேஷுவலாக எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் அருமையாக நடிச்சிருக்காரு. இதில் வந்து நான் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து படம் ஃபுல்லாகவே வரக்கூடிய ஒரு ஈழத்தமிழன் கதாபாத்திரத்தில் வந்து இதில் வருது. அந்த சீலன் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் சிறைக்கூடத்தில் இருக்கிறது தான். செல்வராகவன் கூடயே இன்னொரு
ரன்னிங் ரோல், பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வேறு வரக்கூடிய கதாபாத்திரம். இலங்கை தமிழில் பேசி நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த சீலன்ற கதாபாத்திரத்திற்கு மிக அருமையாக பொருந்தி இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபல எழுத்தாளரான ஷோபா சக்தி. அவர் ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து ஷோபா சக்தி அப்படின்னு போடாமல் அவருடைய உண்மையான பேரை வந்து போட்டிருக்காங்க. அவருடைய உண்மையான பேர் அந்தோணிதாசன் ஜேசுதாசன், அதான் அவருடைய உண்மையான பேர். அதில் டைட்டில் அப்படி தான் போட்டிருக்காங்க, அந்தோணிதாசன் ஜேசுதாசன் சொல்லிட்டு. ஆனால் அவருடைய புனை பெயர், இலக்கிய உலகத்திற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் ஷோபா சக்தி. அந்த ஷோபா சக்தின்ற எழுத்தாளர் நிறைய நூல்களை படைத்து அவருக்குன்னு வந்து இலக்கிய உலகத்தில் பெயரையும் புகழையும் வாங்கியவர். பல திரைப்படங்களில் ஏற்கனவே நடிச்சிருக்கார். அதனால் பல திரைப்படங்களில் நடித்து தான் யார் என்பதை பட உலகிலும் தெரிய வைத்த ஷோபா சக்தி இதில் வந்து படம் முழுக்க வரக்கூடிய அந்த இலங்கை தமிழ் பேசக்கூடிய கதாபாத்திரம் கிளைமேக்ஸ் வர வருது. கிளைமேக்ஸில் என்ன சொல்ல போனால் அந்த கிளைமேக்ஸ் லீடு அப்படின்னு வரும்போது காவல்துறைகிட்ட வந்து பல கோரிக்கைகள்லாம் வைத்து அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள்லாம் இது பண்ணி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடியவர் வந்து அவர் தான். அப்படின்னு அது ஆர்ஜே பாலாஜி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் இது பண்ணார். அதாவது கிட்டத்தட்ட இந்த சண்முகம் ஐஏஎஸ் வந்து அது வந்து அந்த கொலை செஞ்சது யார் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல, இன்றைக்கி வரை கண்டுபிடிக்கல. அதே மாதிரி இந்த சிறையில் நடந்த அந்த கொலையெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்படி அந்த அந்த பேட்டர்னில் வந்து நட்டிகிட்ட சொல்லிவிட்டு ஆர்ஜே பாலாஜி நான் போகலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு முன்னாடி வரும்போது அந்த கோரிக்கைகள்னு பல விஷயங்கள்லாம் வந்து எழுப்பி அப்படின்ற அந்த காரியத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஷோபா சக்தி கதாபாத்திரம் தான். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தினுடைய பின்னணி இசை. கிறிஸ்டோ சேவியர் பின்னணி இசை வந்து இந்த கதையினுடைய போக்குக்கு ஏய்ந்து அப்படின்னாங்களே அதோடு ஒட்டி அருமையாக பின்னணி இசை அமைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் செல்வா ஆர்கே, அருமையான படத்தொகுப்பு. அது படத்துக்கு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்டோரில் எடுக்கக்கூடிய இது அப்படி வரும்போது லைட்டிங் இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவிற்கு ஒளிப்பதிவாளருடைய பங்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த வகையில் பார்த்தா பிரின்ஸ் ஆண்டர்சன் அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். மிக அருமையாக இந்த படத்திற்கு அவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எஸ் ஜெயச்சந்திரன் அவர் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர். அவர் வந்து அந்த ஜெயில் அப்படின்ற அந்த ஜெயில் சிறைக்கூடம், அந்த விசாரணை நடத்தக்கூடிய அறை, அது பிறகு சிறையில் இருக்கக்கூடிய அந்த அறைகள், அதுக்கு பிறகு அந்த சிறை அட்மாஸ்பியர் அதை கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படின்றது இல்லையா, அதை வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் மிக அருமையாக செய்திருக்கிறார். அதனால் அந்த டோட்டலாக வந்து எப்படின்னா ஒரு நடிப்பு கலைஞர்களை வைத்து நன்றாக நடிக்க வைத்து அருமையான தொழில்நுட்ப கலைஞர்களை அமர்த்தி அவங்கள்ட்ட வந்து மிகச்சிறந்த பங்களிப்பை வாங்கி அருமையாக திரைக்கதை அமைத்து ஒரு மாறுபட்ட கதைக்கருவை மையமாக வைத்து சொர்க்கவாசல் என்ற திரைப்படத்தை பாராட்டக்கூடிய அளவிற்கு இயக்கி இருக்கக்கூடிய சித்தார்த் விஸ்வநாத்தை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். தமிழ் பட உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய சிறந்த இயக்குநர்களின் பட்டியலில் இந்த சித்தார்த் விஸ்வநாதும் தன்னுடைய பெயரை இணைத்து கொள்கிறார் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடைத்திருக்கிறார் தமிழ் பட உலகிற்கு அப்படிங்கும்போது சித்தார்த் விஸ்வநாத்தை நான் இரு கரம் நீட்டி வரவேற்கிறேன்.